எங்க அவன்? யார் அவன்? தெரியாது. நீதான் உதவி பண்ணின டாக்டர் சொன்னாரு. மறக்கப்பட வேண்டிய ஒருத்தன் என்ன மரணத்தை நெருங்கிட்டான். எங்க அவன்? எனது பயணத்தின் கடைசி கட்டத்தை தொடர்ந்து செல்கிறேன். உனது உதவிக்கு நன்றி. யார் அவன்? எனக்கு தெரியாது. யாரும் தெரிஞ்சுக்காம நான் உதவி பண்ணுங்க. நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா நீங்க எனக்கு உதவி பண்ணீங்க. இரக்கம் உங்களுக்கு மட்டும் ஏகமாக உரிமை இல்லை. வாங்க போலாம். ஒரே நாள்ல திரும்பி வரேன்னு சொல்லிட்டு போனவங்களுக்கு இப்பதான் திரும்ப முடிஞ்சுதா? எங்க போறேன்னு சொல்லல. எல்லா ஏற்பாடுகளையும் நானே செய்ய வேண்டியதப்போ. எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். கல்யாண பத்திரிக்கை கூட அச்சடிச்சு வந்தாச்சு. முகூர்த்தத்துக்கு இன்னும் 15 நாள் தான் இருக்கு. ஞாபகம் இருக்கட்டும். நடந்து முடிச்சாச்சா? வந்ததுல இருந்து என்னோட பேசவே இல்ல. உங்க மௌனம் பெரிய புதிரா இருக்கு. நீ போட்ட புதிரை விடவா இது பெருசா போச்சு? என்னடி அப்பா யாருக்கு மாமனாரோ அதுவா? அதுக்குத்தான் இப்ப என்னால விட கண்டுபிடிக்கவே முடியல. இப்ப சொல்லிடுறேன். என்னுடைய அப்பா யாருக்கு மாமனாரோ அவருடைய மருமகளின் அப்பா என் மகனுக்கு மாமனார். அப்போ அவருக்கு எனக்கு என்ன உறவு? இதுதான் எனக்கு மனப்பாடாச்சு. விடைய சொல்லு. அவங்க எனக்கா இருந்தா புருஷனாகணும், உங்களுக்கா இருந்தா மனைவியாகணும். எனக்கு நீங்களும் உங்களுக்கு நானும் போல. இப்போ முதல்ல சொல்லி பாருங்க. இவ்வளவுதானா? விட ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. ஆனா ஒரு கல்யாணம் எத்தனை குழப்பங்களை உண்டாக்குது பாத்தியா? விடையில தான் குழப்பம், கல்யாணத்துல என்ன குழப்பம்? அதனால ஏற்படுற உறவுகள்ல தான் குழப்பம். நீங்க பேசுறதே புரியல. நேரம் வரும்போது புரிய வைக்கிறேன். விக்ரமார்ஜுன் கதையில வர மாதிரி இருக்கு. இந்த குழப்பங்களுக்கு நான் உடனே ஒரு முடிவு கண்டாகணும். இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்றது? உங்க கல்யாண தேதி நெருங்கிக்கிட்டு வருது. கல்யாண தேதிக்கு முன்னாலேயே எம்ஆர் பைரவனுடைய கச்சேரியை பெங்களூர்ல நம்ம சபாவில ஏற்பாடு பண்ணு. சபா பிரசிடென்ட் நீங்க சொல்லிட்டு அப்புறம் என்ன? சந்திக்காதவங்களை சந்திக்க வச்சு சாதிக்க முடியாத சாதிக்க பாக்குறேன். அதுக்கு முன்னால பேப்பர்ல ஒரு விளம்பரம் கொடுக்கணும். நான் வரேன். பிரசன்னா, நீ என்கிட்ட போய் சொல்லிருக்க. பொய் சொல்றது பாவம் நினைக்கிறவன் தானா? ஆனா பொதுவா பொய் சொல்றது இல்ல. யூ ஆர் a liar. இந்த பத்திரிகையை பாரு. இதெல்லாம் சொல்ற பொய்களை விடவா?
உங்க அப்பாவை பத்தி இது வரைக்கும் ஏதாவது சொல்லிருக்கியா? அவரை பத்தி சொன்னதில்ல, ஆனா அப்பாவே இல்லைன்னு போய் சொன்னதில்ல. ஒரு அப்பா இல்லாம நான் எப்படி பிறந்திருக்க முடியும்? ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா நினைப்பா. உடனே அவரை சந்திக்க ஆகணும். எதுக்கு? கல்யாணத்துக்கு முன்னால அவரோட ஆசைகளை பெறவ. எஸ். டாக்டர் எங்கே? மாடியில தூங்கிட்டு இருக்காரு. இவருடைய குடிப்பழக்கத்தை நிறுத்தியே ஆகணும். அது விஷயமா நாங்க டாக்டர் கிட்ட பேச போறோம். எழுப்பு டாக்டர். முதல்ல என்ன எழுப்புங்க. கல்யாணி, டாக்டர் எழுப்பு. அவனும் எழுந்திருக்க மாட்டான். கெட்ட கனவு ஏதாவது வந்தா தான் எழுந்திருப்பான். எம்ஆர்பி நானே போய் கூட்டிட்டு வரேன். இப்படி போகாத, கரையெல்லாம் கலைச்சிக்கிட்டு கெட்ட கனவு மாறி போ. என்னடா கான்ஸ்டபிள் மாதிரி பண்ணிட்டு போற? ஹலோ டாக்டர், டிஸ்டர்ப் பண்றான் பாரு. நீங்க போக வேண்டாம். ஏன்? மாடியில் அவர் இல்ல. கல்யாணி, டாக்டர் எங்க போயிருக்காரு? கல்யாணி, கல்யாணி. ஏதோ கல்யாணி. இவரால டாக்டர் பேர் இப்படி கெட்டு போறதை இனிமே நாங்க விரும்பல. அவனுக்கு ஒன்றும் பெருசா பேர் இல்ல. இப்படி வற்புறுத்துறதுனால டாக்டர் பேரை நீங்க காப்பாத்தல. நாங்க டாக்டரை பார்த்தே ஆகணும். இம்பாசிபிள். பார்த்தே ஆகணுமா? எஸ். இதோ டாக்டர் சூரி, அவர் பிரதர் ஹரி, 2 பேரும் ஒருத்தரே தான். எட்டப்பர் பரம்பரை. இதெல்லாம் என்கிட்ட முன்னாடியே சொல்லல. பெருமைப்படுற விஷயமா வெளியில சொல்றதுக்கு? ரெண்டு பிலாசபர் கைடுன்னு சொல்லிட்டு இருந்த நீங்க ஒரு குடிகாரங்கிறதையும் ஏன் என்கிட்ட சொல்லல? என் வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்த போதெல்லாம் உங்க உதவியை தானே நாடினேன் டாக்டர். இவ்வளவு நாளா ஒரு குடிகாரம் புத்திமதியை கேட்டா குடும்பம் நடத்தினேன். தலை குனிஞ்சு நிக்கிறேன். எம்ஆர்பி, உனக்கு தெரிஞ்சிருக்க நியாயம் இல்லை. நான் கல்யாணம் ஆனது தெரியுமா? ஆனா என்ன நீ பிரம்மச்சாரினே நினைச்சிட்டு இருக்கிற. வெக்கத்தை விட்டு வெளியே சொல்லணும்னா என் ஒய்ஃப் ஓடி போயிட்டா தெரியுமா? கல்யாணம் ஆகாம நீ தாயான, கல்யாணமாகியும் நான் பிரம்மச்சாரின்னு வெளியே சொல்லிட்டு இருக்கேன். வாழ்க்கையில ஏமாற்ற வந்தப்போ அதை நீ இசையில மறக்க நினைச்ச, நான் இந்த திசையில மறக்க நினைச்சேன். குடிக்க ஆரம்பிச்சுட்டேன். ஆனா டாக்டருங்கிற இமேஜ காப்பாத்தணுமே, அதுக்காக ஒரு தம்பியை சிருஷ்டி பண்ணிக்கிட்டு. டேக் இட் ஃப்ரம் மீ, குடியார ஹரி என்னையோட பரி. தேங்க்யூ டாக்டர். நான் வரேன். எம்ஆர்பி, ஒரு முக்கியமான சமாச்சாரம், ரொம்ப நல்ல சமாச்சாரம். உன் பொண்ணை பத்தின இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. டாக்டர் அவ எங்க இருக்கா? டாக்டர் எங்க இருக்கா? இவர் வீட்டுல. அது வந்து இந்தூர் இல்ல, வெளியூர். கஜேந்திர இல்ல, உபேந்திரன். உபயம் வராது. அது மேங்களூரில் மேங்களூர் உபேந்திரன். சாரி எம்ஆர்பி, நான் குடிச்சிருந்தேன், சரியா கவனத்துக்கு வர மாட்டேங்குது. என்ன டாக்டர்? ஆனா ஒண்ணு, நாங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது என் பேஷண்ட் ஒருத்தன் பக்கத்திலே இருந்தானே. யார் அந்த பேஷண்ட்? அந்த கேன்சர் கேஸ் சத்திய நடிச்ச மலையாள படத்தையே பார்க்காதவன் இன்னும் இருக்கான்.
அவனுக்கு ஏதாவது அடையாளம் சொல்லுங்க டாக்டர். அடையாளம் எப்பவும் ஒரு கோட்டு, போகும்போது ரொம்ப கூடவே கொண்டு போற மாதிரி. வேற ஏதாவது? தாடி வச்சிருப்பான். வேண்டாம், உன் தலையெடுத்து போய் பார்க்கும்போது எடுத்து தொலைச்சிருப்பான். அந்த பேஷண்ட் அட்ரஸையாவது சொல்லுங்க டாக்டர், நான் போய் பார்க்கிறேன். அது கொடுக்கலாங்க. பேஷண்ட் கூட நம்ம பிரசன்ன அறிவும் பிடிச்சு வச்சவன் தான். போன் யார் பண்றாங்க தெரியுமா? யாரு? நம்ம சிவாஜி கணேசன். டெய்லி என் கூட பேசுறேன்னா அவருக்கு வண்டியே வெடிச்சுட்டு தெரியுமா? கொஞ்சம் இருக்குட. MRB பேப்பர்ல படிச்சது, குரல ரேடியோல கேட்டது, நேர்ல சந்திக்கிற சந்தர்ப்பம் இப்பதான் கிடைச்சது. உங்க கச்சேரியை கேட்க பெங்களூர் ரசிகர்கள் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இந்த பையன் யாருமா? அவங்களுக்கு எல்லாம் தெரியும். என்ன தெரியும்? நீங்க தான் என் தாப்பனாருங்க. அப்போ பேப்பர்ல நான் கொடுத்த விளம்பரத்தை பார்த்துட்டு வந்தியா? இல்ல, நிச்சயமா இல்ல. நான் வேற விஷயமா இருக்கேன். Same old son, same old father. Now listen. நான் MRB கல்யாணம் பண்ணிக்க போறேன். அதுக்கு உங்க அனுமதி கிடைச்சாதான் இந்த முடிவுக்கு ஒத்துப்பேன்னு அவங்க தீர்மானமா சொல்லிட்டாங்க. அதனால உங்க அனுமதி கேட்கத்தான் வந்தேன். Say yes or no. உங்க கல்யாணத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணணுங்கிற, வேணும்னா காலில் விழுறோம். கொஞ்சம் உங்க அம்மாவையும் கூப்பிடுறேன். அம்மாவா? அம்மாதான். என்னடா அது, நாம போகும்போது நமக்கு ஒரு அம்மா இல்லையே, இப்போ புதுசா ஒரு அம்மா வந்திருக்காங்களேன்னு பாக்குறியா? நான் தான் சேம் ஓல்ட் ஃபாதர், பட் அம்மா புதுசு. நாங்க 2 பேரும் சேர்ந்து நிக்கிறோம். நீங்க 2 பேரும் எங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. உங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? ஆக போகுது. நிச்சயமா உனக்கு பத்திரிகை கொடுக்கிறேன். காப்பி கொண்டு வர சொன்னீங்க? வேற யாரோ இல்லே, தி கிரேட் சிங்கர் பைரவி, MRB. இல்ல, அது எங்க அம்மா. உனக்கு ஒரு அம்மா இருக்காங்கன்னு என்கிட்ட சொன்னியா நீ? ஆல் ரைட் ரஞ்சனி, நீ என்ன கல்யாணம் செய்துக்க போற? என் பிள்ளை உங்க அம்மாவை கல்யாணம் செய்துக்க போறான். நான் உங்க அம்மாவுக்கு மாமனா. அப்ப நீ அவங்க 2 பேரும் நம்ம காலில் விழட்டும். வா, நாம ஆசீர்வாதம் பண்ணுவோம். MRB, your daughter is going to be your mother-in-law and my son is going to be my father-in-law. புதுமை, புரட்சி. மகனே எனக்கு மாமனார வர்றது புதுமை இல்லையா? என் மாமியாரே எனக்கு மருமகனா வர்றது புரட்சி இல்லையா? இவ்வளவு பெரிய புரட்சியே இந்த உலகத்துல யார் செஞ்சிருக்காங்க? நாம செய்வோம், நாம செய்வோம். Why not? Why not? இப்போ முதல்ல நீங்க எங்க காலில் விழுறீங்களா, இல்ல நாங்க உங்க காலில் வந்து விழணுமா? பிரசன்னா, இந்த கேள்விகளுக்கெல்லாம் நாயகன் நீதான்ப்பா. இதுக்கெல்லாம் நீதான் பதில் சொல்லி ஆகணும். சொல்லு.
மாலையோட வந்திருக்கீங்களா? அப்புறம் ஏன் தயங்குறீங்க? காலம் கடந்து போனாலும் என் கழுத்தன்னும் காத்துக்கிட்டு இருக்கு. நல்லா இருக்கீங்களா? எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. மரணத்தின் வாயிலில் இருக்கும் எனது கடைசி வேண்டுகோள், ராகமும் தாளமும் இணையட்டும். அவர் இருந்த போது எனக்கு கல்யாணம் ஆகலை. அவர் இறந்த போது நான் விதவையாயிட்டேன். அவர் சாவு பல பிரச்சனைகளை தீர்த்து வச்சது. அப்ப இந்த வீட்டை விட்டு போறதாக தீர்மானம் பண்ணியாச்சா? அப்படின்னு யார் சொன்னது? பூஜை ரூம்குள்ள போய் பாருங்க. என்னம்மா இது? உங்க நினைவை விட்டு ஆளக்கூடாத இன்னொரு நாற்காலி. இதுக்கெல்லாம் என்னம்மா அர்த்தம்? என்னுடைய அப்பா யாருக்கு மாமனாரோ அவருடைய மருமகளின் அப்பா என் மகனுக்கு மாமனார்னா அப்ப அவருக்கும் எனக்கும் என்ன உறவு? கதவு திறந்திருக்கு. நீங்க உடனே கதவை சாத்திட்டீங்க. என்னால முடியல. பாத்தீங்களா,
நீங்க கொடுத்த சாவி திருப்பி கொடுத்தா நம்ப போயிட்டேன்.